வீதியில் காயும் நெல், விவசாயிகளும் காய்கிறார்கள். இலாபம் யாருக்கு? இந்த வீதியில் காயும் நெல் அது ஒரு தானியம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் வருட வாழ்க்கை, ஒரு தாயின் அமைதியான நம்பிக்கை, ஒரு தந்தையின் கடன் சுமை, ஒரு குழந்தையின் கல்வி கனவு. வடக்கு கிழக்கு இவை வெறும் புவியியல் எல்லைகள் அல்ல, இவை இலங்கையின் உணவு களஞ்சியம். இங்கு மண் உழவுக்காக காத்திருக்கிறது, வியர்வை விதையாக விழுகிறது, நம்பிக்கை அறுவடையாக எழுகிறது. ஆனால் அறுவடை செய்த நாளில் விலை விவசாயியை விழுங்குகிறது. ஆம் நேயர்களே, மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடி மௌனத்தின் சாட்சிகள். வணக்கம். உரம் உயர்ந்தது, எரிபொருள் உயர்ந்தது, தொழிலாளர் கூலி உயர்ந்தது, வாழ்க்கை செலவும் உயர்ந்தது. ஆனால் நெல்மணிகளின் விலை மட்டும் அறுவடை நாளில் ஏனோ தாழ்ந்து விடுகிறது. எம் வாழ்வு போல. விவசாயி கேட்கிறார், அரசு அறிவித்த விலை எங்கே? அரசு அறிவிக்கும் உத்தரவாத விலை, அதன் நோக்கம் விவசாயியை பாதுகாக்கின்றதா? ஆனால் அந்த விலை ஒவ்வொரு விவசாயியின் கையிலும் சேருகிறதா? கொள்முதல் மையங்கள் எல்லா கிராமங்களிலும் உள்ளனவா? சேமிப்பு கிடங்குகள் போதுமா? மழைக்காலத்தில் உலர்த்தும் வசதி உள்ளதா? மழைமேகம் திரண்டால் விவசாயியின் இதயமும் திரள்கிறது. வீதியில் காயும் நெல் மழையில் நனைந்தால் அதன் தரம் குறைகிறது, அதன் விலையும் குறைகிறது, அதன் மதிப்பும் குறைகிறது. சந்தை அது உணர்ச்சியால் இயங்காது, அது சக்தியால் மட்டுமே இயங்கும். சேமிக்க முடியும் ஒருவர் காத்திருக்க முடியும். வாழ்வோடு போராடும் நாம் காத்திருக்க முடியுமா? சந்தையை தேர்வு செய்ய முடியுமா? கடன் சுமையுடன் நிற்கும் விவசாயி காத்திருக்க முடியுமா? அவருக்கு அறுவடை நாளே விற்பனை நாள். அந்த நேரத்தில் விலை நிர்ணயிப்பது யார்? உழைத்தவனா அல்லது வாங்க காத்திருப்பவனா? ஒரு கிராமத்தில் ஒரு கிலோ நெல் ஒரு விலைக்கு வாங்கப்படுகிறது. அதே தானியம் நகரத்தில் பல மடங்கு உயர்ந்த விலையில் விற்கப்படுகிறது. போக்குவரத்து செலவு இருக்கிறது, சேமிப்பு செலவு இருக்கிறது, செயலாக்க செலவும் இருக்கிறது. ஆனால் விலை இடைவெளி இவ்வளவு நியாயமானதா? இந்த கேள்வி குற்றச்சாட்டு அல்ல, இந்த கேள்வி நியாயத்தை தேடும் முயற்சி. வடக்கு கிழக்கில் பெரிய களஞ்சியங்கள் போதுமான அளவில் இருந்தால், உலர்த்தும் இயந்திரங்கள் ஒவ்வொரு கூட்டுறவிலும் இருந்தால், விலை வெளிப்படைத்தன்மை முழுமையாக இருந்தால், விவசாயி சந்தையில் பலவீனமானவராக இருப்பாரா? உழைப்பின் மதிப்பு சந்தையின் தயவாக இருக்கக்கூடாது. உழைப்பின் விலை
கண்ணியமாக இருக்க வேண்டும். இந்த தானியத்தை நாம் தினமும் உண்கின்றோம். அதை உழைத்த கையை நாம் நினைவில் கொள்கின்றோமா? விலை மட்டுமல்ல, மரியாதையும் வழங்கப்பட வேண்டிய நேரம் இது. விவசாயி நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லுவது எளிது. ஆனால் அந்த முதுகெலும்பு சுமையை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வீதியில் காயும் நெல் கிடங்கில் காயாமல் கண்ணியத்தில் காயும் நாளாகுமா? ஒரு நாள் அறுவடை செய்த விவசாயி விலை குறித்து பயப்படாமல் நம்பிக்கையுடன் சிரிக்கும் நாளாகுமா? அந்த நாள் கொள்கையால் வர வேண்டும், ஒற்றுமையால் வர வேண்டும், நியாயத்தால் வர வேண்டும். இந்த தானியம் ஒரு உணவு மட்டுமல்ல, ஒரு உயிர். அந்த உயிரின் உழைப்பை நாம் காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. ஆம் நேயர்களே, மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடி மௌனத்தின் சாட்சிகளின் பயணம் தொடர்கிறது. நன்றி, வணக்கம். மௌனத்தின் சாட்சிகள் என்பது ஆயுத வன்முறை, ஆதிக்க அரசியல், அதிகாரம் ஆகியவற்றால் மறைக்கப்பட்ட பேசப்படாத உண்மைகளை ஆதாரங்களுடன் பதிவு செய்யும் ஒரு நடுநிலை அரசியல் களம். இங்கே பிதற்றல் இல்லை, அரசியல் பிரச்சாரம் இல்லை, ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி. இது கட்சிகளின் மேடை அல்ல, இது கருத்துக்களின் களம். அறிவாற்றல் ஜனநாயகம் என்னும் உயரிய புதிய தத்துவத்தின் தொடக்கமாகவும் இது அமைகிறது. பெரும்பான்மை ஆதிக்கம் சில நேரங்களில் உண்மையான நீதி மற்றும் திறமைக்கு எதிராக செல்கிறது. மனித இயல்பின் பல்வகை தன்மையை புறக்கணித்து ஒரே மாதிரியான சமத்துவத்தை திணிக்கிறது. மனிதன் ஒரு முடிவெடுக்கும் கருவி அல்ல. மனிதனின் சுதந்திரம், திறமை, படைப்பாற்றலுடன் திகழும் வாழ்வியலையும் மௌனத்தின் சாட்சிகள் நிறுவ முயற்சிக்கும். பெரும்பான்மை தீர்மானம் மட்டும் உண்மையான நீதி அல்ல. உண்மையான வரலாற்றின் வாழும் சாட்சிகளையும் தேடி மௌனத்தின் சாட்சிகள் பயணிக்கும். மௌனத்தின் சாட்சிகள் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி.